இந்த 2025ல உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணணும். நான் வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை விட நான் வந்து என்னோட ஹெல்த்தாக இருக்கட்டும், என்னோட ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், என்னோட பிஸ்னஸாக இருக்கட்டும், நான் வந்து இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. நான் ஷேர் பண்ண போகிற இந்த 4 விஷயத்தில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் வந்து விசிபிளாக உங்களால் பார்க்க முடியும். நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற விஷயத்த இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக வந்து நான் என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றதையும் ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த 4 விஷயம் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. முதல் விஷயம் வந்து என்ன அப்படின்னா நம்மளோட ஃபிசிக்கல் வெல்பீயிங். ரெண்டாவது விஷயம் வந்து நம்மளோட மென்டல் ஹெல்த், நம்மளோட இமோஷனல் வெல்பீயிங் சொல்லலாம், நம்மளோட பிரெயின் ஹெல்த்னு சொல்லலாம். மூணாவது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபினான்ஷியல் வெல்பீயிங். நாலாவது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சோஷியல் வெல்பீயிங். இந்த 4 விஷயத்துல வந்து எது முக்கியம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நம்மளால வந்து இதுதான் முக்கியம், இது இல்லைன்னா அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், மென்டல் ஹெல்த் வந்து தேவையில்லை, இல்லை எனக்கு இமோஷனல் வெல்னஸ் வந்து தேவையில்லை, இல்லை எனக்கு ஃபினான்ஷியல் வெல்னஸ் வந்து தேவையில்லை அப்படின்ற மாதிரி நம்ம எதையுமே சொல்ல முடியாது. ஸோ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணி ஃபிசிக்கல் ஹெல்த்தை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணாமல் விட்டுறோம். இப்போ வந்து நம்ம மென்டல் ஹெல்த் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம், பட் அதே நேரத்தில் நம்மளோட ஃபினான்ஷியல் வெல்பீயிங்க்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்காம விட்டுறோம். ஸோ இந்த மாதிரி இந்த 4 விஷயத்த நம்ம வந்து பேலன்ஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நான் பார்த்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்லாம் வந்து என்ன ஃபாலோ பண்ணுறாங்க, ஸோ அவங்க வந்து எப்படி வந்து லைஃப்பை வந்து இவ்வளோ பேலன்ஸ்டாக வந்து அவங்களால எப்படி இருக்க முடியுது, ஸோ அவங்களுக்கும் நிறைய சேலஞ்சஸ்லாம் இருக்குமே, அதை எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணுறாங்க அப்படின்லாம் வந்து எனக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து டவுட்ஸ் இருந்துச்சு. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து ஸோ நான் வந்து பேலன்ஸ் பண்ண முடியாமல் இருந்த ஒரு சுச்சுவேஷனில் நான் இந்த மாதிரி மற்றவங்கள பார்த்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க எப்படி திங்க் பண்ணுறாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, அவங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு அவங்க வந்து என்னென்ன விஷயங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அவங்களோட ஃபினான்ஷியல் வெல்பீயிங்க்கு அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்லாம் வந்து நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த 4 விஷயத்த ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகணும், இந்த 2025ல வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த 4 விஷயத்துல வந்து எதுக்கு வந்து நான் முக்கியத்துவம் கொடுக்கறது, எதை வந்து நான் டாப் ப்ரையாரிட்டியா வச்சுக்கிறது அப்படின்லாம் நீங்க கேட்டீங்க அப்படின்னா என்கிட்ட ஆன்சர் கிடையாது. ஸோ இந்த 4 விஷயமுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி தான் போய் ஆகணும். முதல்ல வந்து நம்மளோட பிசிக்கல் வெல்பீயிங்கை நம்ம வந்து எப்படி வந்து மெயின்டைன் பண்ணணும். இப்போ நம்மளோட பிசிக்கல் ஹெல்த் அப்படின்றது தான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நம்மளோட பாடி தான் வந்து நம்மளோட வெஹிக்கிள். நம்ம வந்து இப்போ ஒரு இடத்துல போய் நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு ஜாப்ல வேலை பார்க்குறோம் அப்படின்னா இந்த வெஹிக்கிள் நல்லா இருந்தால் தான் அந்த வந்து ஜாபை வந்து நம்மளால பார்க்க முடியும். இல்லை ஒரு இடத்துக்கு நம்ம டிராவல் பண்ணி போகணும் அப்படின்னா நம்மளோட ஹெல்த் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது நீங்களே பார்த்துக்குங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸில் வந்து நீங்கள் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க, அதில் சக்ஸஸ் ஆகிருக்கீங்க, இல்லை ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபிசிக்கல் வெல்பீயிங்க்கு நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களா அப்படின்றத நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். கரெக்டான டயட் எடுத்துக்கிறது, ஃபுட்டு அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். கரெக்டான டைமில் நம்ம சாப்பிட்றோமா, கரெக்டான டயட்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோமா, நம்மளோட ஹெல்த்துக்கு தகுந்த மாதிரியான டயட் நம்ம எடுத்துக்கிறோமா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்மளோட ஹெல்த்தை வந்து நம்ம ஒரு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஈவன் ஒரு சிம்பிளாக ஒரு வாக்கிங் போகிறதுலேருந்து நம்ம வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுலேருந்து ஸோ அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் நம்ம வந்து என்கேஜ் பண்ணி அதில் வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour to 1 hour வந்து நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, நம்மளோட மெட்டாபாலிசம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் வந்து திங்க் பண்ணுங்கள். இப்போ என்னைய பொறுத்தளவு நான் வந்து இப்போ ஒரு வாக்கிங் போகிறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஜிம்முக்கு போகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 yearல நான் வந்து ஒரு ரெசல்யூஷன் மாதிரி எடுத்து நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்து நம்ம இயர் ஆஃப்டர் இயர் நம்மளோட ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகுதா அப்படின்றத விசிபிளாக நீங்கள் வந்து பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் எதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பண்ணிக்கோங்க. வெளியில் ஹோட்டலில் போய் சாப்பிட்றத நம்ம எந்த அளவுக்கு வந்து குறைக்க முடியும் அப்படின்றத பார்க்கணும். இப்போ வெளியூரில் நம்ம வேலை பார்க்குறோம், நம்ம வந்து வேறு வழி இல்லாமல் ஹோட்டலில் தான் சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு வேற ஆல்டர்னேட்டாக வந்து பெட்டரான டயட் நம்மளால் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட முடியுமா, இல்லை ஒரு பெட்டர் டயட் கொடுக்கக்கூடிய பீப்புள் எங்கே இருக்காங்க, அந்த மாதிரி வந்து ஒரு பீப்புளை நம்ம காண்டாக்ட் பண்ணி ஸோ அதுக்கு நம்ம வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட ஃபிசிக்கல் வெல்பீயிங்க்கு வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அவங்க இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து ரெகுலராக அவங்க வந்து பண்ணுறாங்க. ஒரு கரெக்டான டயட் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, கரெக்டான வந்து அந்த ஈட்டிங் அந்த பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. என்ன டைமுக்கு சாப்பிட்ணும், என்ன டைமில் நம்ம தூங்கணும், என்ன டைமில் நம்ம வேலை செய்யணும் அப்படின்றதுலாம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து அவங்க சக்ஸஸாக தான் இருக்காங்க. இது நான் பார்த்து அப்சர்வ் பண்ண விஷயம்.
ஸோ இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இது வந்து நம்பர் 1, இது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மென்டல் வெல்பீயிங், நம்மளோட இமோஷனல் வெல்பீயிங் சொல்லலாம், நம்மளோட பிரெயின் ஹெல்த்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஈக்குவலி வந்து வி ஹவ் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ். இப்போ நம்மளோட பிரெயின் ஹெல்த்தை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மளோட ஸ்கில்ஸை வந்து நம்ம லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். கண்டினியூஸாக வந்து லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கிறது வந்து ஒரு டாக்டிஸ். இப்போ நீங்கள் எந்த ப்ரொஃபஷனில் இருக்கீங்களோ அந்த ப்ரொஃபஷன்லேயே வந்து அடுத்தடுத்து புதுசாக வரக்கூடிய விஷயங்களை நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது மூலியமாகவே நம்மளோட மென்டல் ஹெல்த்தை நம்மளால் ப்ராப்பராக வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து ஒரு காமனாக எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு டிஜிட்டல் லிட்ரஸி, இப்போ வந்து ஒரு டிசைனிங் எப்படி பண்ணுறது, வீடியோ எடிட்டிங் எப்படி பண்ணுறது, ஸோ நம்ம கண்டென்ட் கிரியேஷன் எப்படி பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம புக்ஸ் எடுத்து படிக்கலாம். அந்த மாதிரி புக்ஸ் படிக்கிறது அப்படின்றது ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு மென்டல் ஹெல்த் ஒரு ப்ராக்டிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ஒரு கண்டினியூஸாக ஒரு 1/2 hour 1 hour நம்ம வந்து ஒரு டெடிக்கேட்டடாக வந்து ஒரு நமக்கு பிடிச்ச புக்ஸ், நம்மளோட ப்ரொஃபஷனுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ் நம்ம சூஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி புக்ஸை வந்து நம்ம படிக்கிறது மூலயமா நம்மளோட மென்டல் ஹெல்த் வெல்னஸை வந்து கண்டிப்பாக நம்மளால் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஹாபிஸ் வந்து ஒன் ஆஃப் தி எக்ஸலண்ட் ஆப்ஷன் சொல்லலாம். ஒரு ஃபன் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், இப்போ கார்டனிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து நம்மளோட பெட்ஸை வந்து நம்ம வளர்க்குறதா இருக்கட்டும், இல்லை ஒரு கிராஃப்ட் செஞ்சு நம்ம வந்து இருக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஸ்போர்ட்ஸில் போய் நம்ம வந்து இன்வால்மெண்ட்டாக இருக்கிறதா இருக்கட்டும், ஸோ டிஜிட்டலாக வந்து நம்ம ஒரு கண்டென்ட் கிரியேஷனில் நம்ம இன்வால்வ் பண்ணிக்கிற விஷயமா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு அசோசியேஷனில் ஜாயின் பண்ணி நம்ம வந்து நம்மளோட வேல்யூ கொடுக்குற விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து நம்ம பீப்புள் ரிலேட்டடாக நம்ம பீப்புள் கூட எப்படி நம்ம என்கேஜ் பண்ணுறோம், பீப்புளை எப்படி ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறோம், பேரண்டிங்கில் நம்ம எந்த அளவுக்கு வந்து ப்ராப்பராக நம்ம இருக்கோம், ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்மளோட இமோஷனல் வெல்பீயிங் அப்படின்றது கண்டிப்பாக வந்து டெவலப் ஆகும். ஏன்னா இப்போ இமோஷன்ஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டோம். நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, ஸோ யார் கூட நம்மளோட டைம் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு கிளியராக வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட மென்டல் ஹெல்த் அப்படின்றத நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இது மூலியமா நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். எந்த அளவுக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்டோட இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு ஒரு நம்மளோட திங்கிங்ல ஒரு கிளாரிட்டி இருக்கும், நம்மளால நம்மளோட ஒர்க்கை வந்து ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஃபினான்ஷியலாக எல்லாருமே வந்து க்ரோ ஆகணும் அப்படின்ற ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்கும். பட் எல்லாருமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதில் ப்ராப்ளம் இருக்குது. இப்போ ஒரு சில பேர் மட்டும் எப்படி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, நம்மள மாதிரி அவங்களும் வேலைக்கு போகிறாங்க, இல்லை நம்மள மாதிரி அவங்களும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இல்லை இவங்க எப்படி இவங்களால வந்து இந்த அளவுக்கு வந்து மணி வந்து மேனேஜ் பண்ண முடியுது, இவங்க எப்படி இவங்க ப்ராப்பராக வந்து இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள் அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அதில் வந்து நான் வந்து அப்சர்வ் பண்ண விஷயம் வந்து என்ன அப்படின்னா பட்ஜெட்டிங் வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இப்போ வந்து மணி வந்து நம்ம ஏர்ன் பண்ணுறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த மணியை வந்து நம்ம எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறோம், அந்த மணியை ஒரு டூலாக வந்து எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், ஸோ எந்த விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணணும், எந்த விஷயத்துக்கு நம்ம வந்து மணி வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, ஸோ எதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வந்து நம்ம அலோகேஷன் பண்ணணும் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த பட்ஜெட்டிங் அப்படின்றது நம்ம கண்டிப்பாக லேர்ன் பண்ணிக்கணும். நீங்கள் பட்ஜெட்டிங் ப்ராப்பராக லேர்ன் பண்ணிக்கிட்டாலே நீங்கள் அடுத்து உங்களோட மணியை வந்து நீங்கள் எப்படி சேவ் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த டாக்டிக்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்குவீங்க. இப்போ நீங்கள் மணி வந்து ஒரு போர்ஷன் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருக்குது, ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, நம்மளோட ரிஸ்க்கு தகுந்த மாதிரி நம்மளோட ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி எந்த இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் தேட ஆரம்பிச்சிருவீங்க. அதை பற்றி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க, அதை பற்றி வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இப்போ நமக்கு வந்து ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இப்படி இதெல்லாம் வந்து நமக்கு தெரியும். அடுத்து புதுசாக வேற என்ன வந்திருக்கு, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன, அதில் வந்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதில் வந்து நமக்கு எப்படி வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்குது, ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, கிரிப்டோ கரன்சினா என்ன, பாண்ட்ஸ்னா என்ன, ஸோ இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்து வந்து நம்ம டெக்னாலஜியில் நம்ம வந்து எப்படி லிவரேஜ் பண்ணலாம், நமக்கு வந்து நம்மளோட மணியை வந்து இன்னும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ நம்ம மணியை வந்து எப்படி சேவ் பண்ணுறது, எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ நம்மளோட ஃபினான்ஷியல் வெல்பீயிங்க்கு ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட் அப்படின்றத நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பட்ஜெட் பண்ணிட்டாலே உங்கள் மணியை வந்து நீங்கள் ப்ராப்பராக மேனேஜ் பண்ண முடியும். அந்த ப்ராப்பராக மணியை மேனேஜ் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை உங்களால் சேவ் பண்ண முடியும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்ற ஒரு டிசிஷனுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா மற்ற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ நான் சொன்ன இந்த 3 விஷயம், ஃபிசிக்கல் வெல்பீயிங் அண்ட் உங்களோட மென்டல் ஹெல்த் வெல்னஸ் அண்ட் 3வது உங்களோட ஃபினான்ஷியல் வெல்பீயிங், இந்த 3 விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து 4வது விஷயம் வந்து சோஷியல் வெல்பீயிங் அப்படின்றத கண்டிப்பாக உங்களால் வந்து
மெயின்டைன் பண்ண முடியும். அதில் உங்களால் ப்ரொடக்டிவிட்டி வந்து கொண்டு வர முடியும். சோஷியல் வெல்பீயிங் அப்படின்றது என்ன? நீங்கள் வந்து நல்லா இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். உங்களால் மணி நிறையா ஏர்ன் பண்ண முடியுது அப்படின்னா உங்களோட மணி மூலியமாக சொசைட்டிக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணலாம். உங்களால் நிறைய ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்க முடியுது. நீங்கள் வந்து உங்களோட ஜாபில் உங்களோட பிஸ்னஸில் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்த நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்ட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து மற்றவங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கறது மூலியமாக நீங்கள் சொசைட்டிக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக, நம்மளோட ஸ்கில்ஸ் மூலியமாக, நம்மளோட மணி மூலியமாக நம்ம வந்து நிறைய விஷயத்த நம்மளோட சொசைட்டி வெல்பீயிங்க்கு நம்ம வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். இந்த விஷயங்கள் தான் வந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் பர்சன் இருக்காங்க, இல்லை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க அப்படின்னா இந்த விஷயங்கள்ல தான் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2025ல நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணலை, எந்த விஷயத்தில் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த விஷயத்தில் நீங்கள் இன்னும் ஃபோக்கஸ் வந்து அதிகமாக கொடுக்கலையோ அந்த விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் வந்து அதிகமாக கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ மூலியமாக இந்த விஷயத்த உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும் அப்படின்றது நான் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. என்னோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்து என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலையும் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து நம்மளோட சேனலில் நான் வந்து வீடியோவாக பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருப்பேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் 0 to hero. ஜீவா.